அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் பொடி மாஸ் தாங்க பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ் ஆகும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எக்கை நம்ம இப்போ கிரம்பிள் பண்ணிக்கிறலாம். நான் 3 எக் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த எக்குக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிரம்பிள் பண்ணிக்கோங்க. எக் நல்லா குக் ஆகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது. நீங்கள் வெறும் ரைஸில் சுட சுட இதை பெரட்டி சாப்பிடையில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நான் செய்ய போகிறது ஒரே பேனில் தாங்க செய்ய போகிறேன். மறுபடியும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 3 காஞ்ச மிளகாய், காரத்துக்கேற்ப நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்து இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். வறுத்து சேர்க்குறனால நல்லா வாசமாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸில் புளி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் மறுபடியும் 1 டீஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஆயிலில் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம கிரம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கை இது கூட சேர்த்துடலாம். இந்த முட்டையில் எல்லா மசாலாவும் கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதேங்க, சூப்பரான எக் பொடி மாஸ் நமக்கு தயாராகிடுச்சு. இது சுட சுட செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரைஸ் கடகடன் காலியாகும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரசம் சாம்பார் கூட நீங்கள் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, குயிக்காக தயார் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கும் பிகைனர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.